இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ண போகிறேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்து இதை ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அடுத்த வேலை நம்ம பார்க்கலாம். இப்போ அது ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. பட்டை, சோம்பு, இலை, கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் திக்காக வேணாம், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, கசகசாலாம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பன்னீர் இருக்கு இல்லையா, அது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குட்டியாக தேவைப்பட்டது, அதனால நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா பன்னீரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, கசகசா இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்ததாக பன்னீர் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் இதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கிண்டி விடுங்க. ஏன்னா உடஞ்சிராது, இருந்தாலுமே கொஞ்சம் மெதுவாக கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு ஸ்டவ்வு கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதை லைட்டாக கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கசூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ரொம்ப வேண்டாம், இல்லாட்டி கசக்கும். அதை லைட்டாக அப்படியே கையில் தேய்ச்சிட்டு அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக போடுங்க, நிறையா வேண்டாம். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன் பார்த்திங்களா, மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அவங்களுக்கு லீவு இருக்கு இல்லையா, ஹாலிடேஸில் தானே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.